1840 ஸ்நாபகரப்பர் ஆலயத்தை பற்றி இப்போ நாம் பார்ப்போம். நாம் இப்போது எப்படி நிற்கின்றோம் என்று சொன்னால், வடக்கு தெற்கு நோக்கி நிற்கின்றோம். ஆலயத்தினுடைய ஆல்டர் தெற்கு திசையிலும் தலைவாசல் வடக்கு திசையிலும் இருக்கின்றது. அந்த வடக்கு திசையிலே இருக்கின்ற அந்த தலைவாசலை தாண்டி ஒரு 20 அடி தள்ளி நாம் நின்றுதான் ஆலயத்தை பார்க்கின்றோம். ஆலயத்தை பார்க்கும்போது முதலிலே நமக்கு ஆலயத்தின் உள்பகுதி தெரிகின்றது. 2 பக்கமும் 5 பெஞ்சுகள் போட்டிருக்கின்றது, டெஸ்குகள் போட்டிருக்கின்றது. அடுத்த பக்கமும் 5 பெஞ்சும் 5 டெஸ்கும் போட்டிருக்கின்றது. அந்த டெஸ்குகளில் ஒரு சிலதில் குடும்ப பேர்கள் அதிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆல்டர் தெரிகின்றது, ஆல்டருக்கு முன் கிராதி தெரிகின்றது. ஆல்டரிலே நற்கருணை பேழைக்கு பக்கத்திலே 2 ஸ்டெப் இருக்கின்றது. அந்த 2 ஸ்டெப்பிலேயும் 3 மெழுகு பத்திகள் வைக்கின்ற ஸ்டாண்ட் இருக்கின்றது. நற்கருணை பேரை இருக்கின்றது தெரிகின்றது. உள்ளே நாம் செல்வதற்கு, சாக்ரிஸ்டி உள்ளே செல்வதற்கு 2 வழிகள் தெரிகின்றது. இடது பக்கத்திலே பார்க்கும்போது ஒரு மணிகூண்டு தெரிகின்றது. வலது பக்கத்திலே பார்க்கும்போது ஒரு எக்ஸ்டென்ஷன் தெரிகின்றது. அதிலே அந்தோனியாருடைய விங் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்தோனியாருக்குன்னு ஒரு சிறிய பீடம் இருந்தது. அந்த பீடத்திலேயே முக்கியமான நாட்களிலே திருப்பலி நிறைவேற்றுவது வழக்கம். ஒரு 20 அடிக்கு நெகிழ்ந்திருக்கிற அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கின்றது. அங்கிருந்து பார்க்கும்போது, வெளியே பார்க்கும் ரோடை பார்க்கும்போது நமக்கு கேட் தெரிகின்றது. அதுதான் ஒரே ஒரு கேட், கோயிலுடைய கேட். அந்த கேட் எப்படி அமைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த கேட்டினுடைய வெளியே நின்று பார்த்தால் ஆல்டர் தெரிய வேண்டும். அங்கே மக்கள் நின்று ஜெபித்துவிட்டு செல்வது வழக்கம். இங்கே பங்கு தந்தை இருக்கிறார்கள். அந்த பங்கு தந்தைக்கு சாப்ளின் என்று அழைக்கப்படுகின்றது. ஆக மிலிட்டரிக்கு சம்பந்தமான ஆலயமாக இந்த ஆலயம் இருந்திருக்கின்றது.